டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 2ல் ஜாவாஸ்கிரிப்டில் எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு கோடு வந்து சின்டெக்ஸ் வைஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. இஃப் எல்ஸு எல்லாம் வேரியபிள் டிக்ளரேஷன்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, அதில் எந்த எரரும் கிடையாது. யூசர் என்ட்ரு பண்ணுற இன்புட்டை பொறுத்து ரன் டைமில் ஒரு சில கேல்குலேஷன் எரர், ஒரு சில வேலிடேஷன் எரர் ஏதோ ஒன்று வரும். அந்த எரருக்கு பேர் எக்ஸெப்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸெப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணாமல் விட்டோம்னா, இப்போ HTML பேஜில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம், அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு உள்ளே இருக்குது. இப்போ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் இப்போ ஒவ்வொரு ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி, இல்லை ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எழுதுறோம்னா அந்த கோடில் வந்து என்ன மாதிரி எக்ஸெப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது ரன் டைமில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அதுக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணலைன்னா அந்த எரர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஜ் வந்து கிராஷ் ஆயிரும், உங்களுக்கு பேஜ் டிஸ்பிளே ஆகுது, கிராஷ் ஆயிரும். ஆனால் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணால் என்ன ஆகும்னா, ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்போது ஒரு எரர் வரும். அந்த எரரை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி ஹேண்டில் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு எரர் வருதுன்னு எது கன்சோல்லேயே எதுலையோ பிரிண்ட் பண்ணிக்கும். பேஜோடைய டிஸ்பிளே எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது, எந்த இடத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வராது. அதுக்கு தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கும். இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைன்னு ஒரு பிளாக் இருக்கும். அந்த ட்ரைக்குள்ளே நம்ம கோடு எழுதுவோம். அந்த அதாவது எந்த கோடில் வந்து எக்ஸெப்ஷன் வர வாய்ப்பு இருக்கோ அந்த கோடை வந்து ட்ரை பிளாக்குள்ளே போடுவோம். அந்த ட்ரையில் ஏதாவது ஒரு எரர் வருது, எக்ஸெப்ஷன் வருதுன்னா அதை கேட்ச் பிளாக் கேட்ச் பண்ணிடும். கேட்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கோடை கேட்ச் பிளாக்கில் எழுதியிருக்குமோ அதை ரன் பண்ணும். ஸோ அடுத்தது ஃபைனலின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. ட்ரையில் வந்து எக்ஸெப்ஷன் வருதோ வரலையோ, ட்ரை கேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலிக்குள்ளே என்ன கோட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது த்ரோங்கிற கீவேர்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ நார்மலாக வர எரர் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம த்ரோ யூஸ் பண்ணி கஸ்டம் எரர் த்ரோ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கோடு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் வைஸ் எல்லாமே கரெக்ட். ஆனால் 10/0 இது வந்து ப்ரோக்ராமிங் படி இந்த இடத்துல நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் இல்லைன்னா என்ன (0) எரர், இந்த மாதிரி ஏதோ ஒரு எரர் வரும். இந்த எரரை நம்ம ஆக்சுவலாக இந்த கோடை வந்து ட்ரைக்குள்ளே போட்டோம். இந்த 10/0ன்னு போட்டோன்னே என்ன ஆகும், த்ரோ ஆயிரும். எரர் த்ரோ ஆனோடனே கேட்ச் பிளாக் வந்து அந்த எரரை கேட்ச் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். கன்சோல் லாக் எரர் அக்கர்டு, அந்த எரரோட மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இந்த எரர் வந்தோடனே இந்த எரர் அக்கர்டுன்னு பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்னு ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் சிம்பிள் ட்ரை கேட்ச் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். ஸோ இது வந்து நான் சொன்ன ஸ்டெப் தான். கோடு எக்ஸிக்யூட் ஆகும், எரர் வந்துச்சுன்னா த்ரோ பண்ணும், அதை கேட்ச் பிளாக் கேட்ச் பண்ணும், ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இது அனதர் எக்ஸாம்பிள். அதே மாதிரி மேனுவலாக நம்ம எந்த எக்ஸெப்ஷன் கேட்ச் பண்ணாமல் மேனுவலாக த்ரோ பண்ணோம்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து த்ரோ நியூ எரர் ஆஃப் அப்படின்னு போட்டோம்னா அந்த எரர் வந்து த்ரோ பண்ணும். இது கஸ்டம் எரர். நமக்கு தேவையான இடத்துல நம்ம இந்த மாதிரி எரர் வந்து அப்படி பண்ணுன்னு சொல்லி நம்ம எழுத முடியும். அடுத்தது வந்து அட்வான்டேஜ் நான் சொன்னதான். இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணல அப்படின்னா ஒரு பெரிய லாங் ரன்னிங் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அது வந்து பாதியில் கிராஷ் ஆயிரும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணால் நம்மளால் அதே மாதிரி பாசிபிள் இஷ்யூஸ், எரர்ஸ், எக்ஸெப்ஷனையும் நம்ம கண்டுபிடிக்கவும் முடியும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், பேஜ் கிராஷ் ஆகாது, HTML பேஜ் கிராஷ் ஆகாது, யூசர் அதை பார்க்குறவங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கேட்ச்னு நெஸ்டட் ட்ரை கேட்ச்லாம் போட்டோம்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துலையும் எந்த இடத்துல ரொம்ப கரெக்டாக எக்ஸெப்ஷன் வரும்னு நம்ம கணிக்கிறோமோ கரெக்டாக அந்த இடத்துல ட்ரை கேட்ச் போட்டு ப்ரோக்ராம் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கணும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டே வந்து லைட் வெயிட்டடுக்காக தான் கிரியேட் பண்ணாங்க கிளைண்ட் சைடு. ஸோ அதில் ஹெவி லோடு கொடுக்கக்கூடாது. இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த JS கோடு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து JS கோடு இல்லை, இப்போ இருக்கிற ES6 உடைய கோடு. பட் ஸ்டில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாமே அதே ஃபார்மேட் தான். இப்போ ஒரு URL வந்து ஹிட் பண்ணுறோம், அந்த URL ஒரு டேட்டா கொடுக்கணும். அது கொடுத்துருச்சுன்னா ரெஸ்பான்ஸ் ஓகேன்னு வந்துடும். கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எரர் வரும். நெட்வொர்க் ரெஸ்பான்ஸ் வாஸ் நாட் ஓகே, அப்புறம் ரிட்டர்ன். இது ரெண்டில் எதுவுமே நடக்கலை அப்படின்னா மறுபடியும் வேற ஒரு எரர் நடக்குதுன்னா அப்போ என்ன ஆகும்னா கேட்ச் பிளாக் த்ரோ பண்ணி கேட்ச் பிளாக் ஒரு எரர் பிரிண்ட் பண்ணும். இது வந்து ஒரு அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.